ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமகம சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி தான் செய்ய போகிறோம். இப்போ கோகோனட் பன், ஐஸ்கிரீம், ப்ளம் கேக் இதுக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரிச் டேஸ்ட்டாக கிடைக்கும். இது ரெண்டு பொருட்கள் வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். கம 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 சமையல். வெட்டி வெட்டி கட்டி கட்டி இது நம்ம படையல். 1.5 கிலோ பப்பாளி காய் எடுத்திருக்கேன். பழுத்த பப்பாளி பழம் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணால் டூட்டி ஃப்ரூட்டி குழஞ்சிடும். நான் எடுத்துருக்கிற மாதிரி காயான பப்பாளி காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டூட்டி ஃப்ரூட்டி ஸ்டிஃபாக வரும். இப்போ நம்ம தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது 2ஆக கட் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப பெரிய பீஸ் கூட போட வேண்டாம், ரொம்ப சின்னதாக கட் பண்ண கூட வேண்டாம். மீடியம் சைஸ் இருந்தாலே போதும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் 10 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது லிட்டர் அளவில் பார்த்தா 2 லிட்டர் இருக்கும். மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளி காயை இதில் போட்டுக்கலாம். 5 to 6 நிமிஷம் வேகணும். ஆஃப் பாயில் வெந்தாலே போதும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரையில் வேக வைக்கலாம். அப்போதான் இனிப்பு உள்ளே இறங்கும். 3 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். அதோட வெயிட்டு 800 கிராம். இப்போ நம்ம 3 கப்பு சர்க்கரைக்கு 3 கப்பு தண்ணி சரியான அளவு. அதிகமாகவும் போட வேண்டாம், கம்மியாகவும் போட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. கரெக்டான டூட்டி ஃப்ரூட்டி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா சர்க்கரை கரையணும். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பப்பாளி காயை இதில் சேர்த்துக்கலாம். அப்போதான் இனிப்புள்ள இறங்கும். இது நல்லா சிரப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா சிரப்பு அப்சர்வ் ஆகணும். அப்போதான் டூட்டி ஃப்ரூட்டி இனிப்பாக இருக்கும். வாங்க சிரப்பெல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிரப்பெல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி கலர் வரத்துக்கு நான் 4 ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இந்த 4 கலரில் தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெட்டு கலர் எடுத்து கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரெட் கலர் வந்துடுச்சு. இப்போது பிளேட்டில் டிஷ்யூ போட்டு மாற்றி காய விட்டுடலாம். இப்போது எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் காய வச்சிடலாம். இப்போது அதே போல் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் பண்ணி காய வச்சிடலாம். அதே மாதிரி க்ரீன் கலரும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே செஞ்சாயிடுச்சு. இப்போது இதை ஃபேன் காற்றுல காய விட்டுடலாம். வாவ், நம்ம கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதுங்க. பார்க்குறதுக்கே இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வாங்க இப்போ கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்காக நீங்கள் கமகம சமையலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, சப்போர்ட் செய்யுங்க.